திமுகவில் வந்து செய்யாத ஒரு விஷயத்த இவங்க சொல்கிற முந்த நாள் வந்த தளபதி விஜய் செஞ்சு கொடுத்துட்டாரு உங்களுக்கு. அதை நினச்சி ரொம்ப நன்றியோடு நீங்கள் இருக்கணும். ராஜ்மோகன் மாதிரி சொல்லணும்னா உங்களுக்கு வந்து ஒரு சோஃபா கூட தராமல் பிளாஸ்டிக் சேர் கொடுத்தவங்களுக்கு இப்போ அமைச்சர் சேரே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏன் இன்னும் வந்து ஸ்டாலினை வந்து பாராட்டணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு முன்னாள் எல்லா அமைச்சர்களுமே ஊழல்வாதிகள் தான். இதோட காலியாயிரும், ஒன்றும் இருக்காது, திமுகவே இருக்காது. எழுதப்பட முடிவுரை திமுகவுக்கு இதோடு எழுதி முடித்து அவங்க கணக்கு சொன்னதெல்லாம் போதண்டா சாமி, வீட்டுக்கு போங்கப்பா, ரெஸ்ட் எடுங்கப்பான்னு அனுப்பி வைப்போம்னு தான் நினச்சிட்ருக்கோம். அண்ணாமலைக்கு வந்து நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது மக்கள்கிட்ட. அவங்கன்னா ரொம்ப படித்தவங்க, மெத்த படித்தவங்க, பாரதிய ஜனதாவின் இன்னொரு பிம்பமாக அவர் வந்து நிற்பார் ஒழிய பெரிய அளவில் தளபதியோட போட்டி போடுற அளவுக்கு வர்றது மாதிரியான ஒரு மக்கள் செல்வாக்கு அவர்கிட்ட இருப்பதாக நான் கருதவில்லை. எங்கள் அமைச்சர்கள் யாருக்கும் தளபதி சொன்னது மாதிரி அந்த பணத்தை பற்றிய ஆசையோ பொருளை பற்றிய ஆசையோ யாருக்கும் இல்லை. மக்களுக்கு செய்யணும், மக்கள் பணி, மக்கள் பணி, மக்கள் பணி. முன்னாள் அமைச்சர்கள் வந்து சேர்ந்தவங்க கூட அவங்களெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எதுவும் பதவி கொடுக்குறதா இருந்தாங்க கூட அதெல்லாம் சரி பண்ணி தான் கொடுப்பாங்களே. அந்த சிந்தனையை விட்ட பிற்பாடு தான் அவங்களுக்கு பதவியே கிடைக்கும். இல்லை இப்போ விஜயபாஸ்கர் மாதிரி மாவட்டத்துக்கு ஒரு மந்திரி முன்னாள் அமைச்சர்கள் வெளியில் போனாங்கன்னா செலவு பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது. தளபதியை நேராக சந்தித்தா தான் நான் சேரலான்ட்டு சில பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க, அது எனக்கு தெரியும். நமக்கு ஆரோக்கியம் தரும் விஷயம் எல்லாமே சுத்தமா தான் இருக்கணும். லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா பிரீமியம் டேட்ஸ். நாலஸ்டேலுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவரிக்க தாவேக ஆதரவாளரும் ஊடகவியலருமான திரு ஏசி ரங்கசாமி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். விசிக தலைவர் திருமா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி வந்து ஒரு பக்கம் ஆதரவு தெரிவிச்சிருக்க அமைச்சர்கள் பங்கேற்றிருந்தாலுமே ஒரு சில இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாவேகாவிற்கு எதிர்நிலைப்பாடு தான் எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ தாய்மாமன் சீர் உட்பட பல விஷயங்களில் விஜய் அவர்களையும் தாவேகா அரசையும் தாவேகா அரசோட நிலைப்பாடையும் வந்து விமர்சிக்கும் வகையில் தான் வந்து பல விஷயங்கள் இருக்குது. அது தொடர்ச்சியாக வந்து ஒரு சில இடங்களில் திமுகவை வாழ்த்தியும் வந்து போட்டியும் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அது என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு? இப்போ தாவேகா கூட்டணியில் விசிகா இருக்கா, திமுக கூட்டணியில் விசிகா மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்வி வந்து மக்கள்கிட்டையும் இருக்குது, அரசியல் என்னை போன்ற அரசியல்வாதிகள்கிட்டையும் இருக்குது. அதாவது திருமாவளவன் ஐயா ஒரு நல்ல சிந்தனையாளர், நல்ல அரசியல்வாதி தான், நல்ல கொள்கையாளர், போராளி, அதில் எல்லாம் மாற்று கருத்து கிடையாது. இப்போ நீங்கள் அவர் வந்து திமுகவோட கூட்டணியில் இருந்தார், அந்த எம்எல்ஏக்கள் தான் வந்திருக்காங்க. இது கூட்டணி அதுக்கப்புறம் ஏற்பட்ட கூட்டணியில் ஆளுங்கட்சி கூட்டணிக்கு இவர் வந்துட்டார், ஒருத்தர் அமைச்சராக்கிட்டார். திமுகவில் வந்து செய்யாத ஒரு விஷயத்த இவங்க சொல்கிற முந்த நாள் வந்த தளபதி விஜய் செஞ்சு கொடுத்துட்டாரு உங்களுக்கு. அதை நினச்சி ரொம்ப நன்றியோடு நீங்கள் இருக்கணும். ராஜ்மோகன் மாதிரி சொல்லணும்னா உங்களுக்கு வந்து ஒரு சோஃபா கூட தராமல் பிளாஸ்டிக் சேர் கொடுத்தவங்களுக்கு இப்போ அமைச்சர் சேரே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதுதான் அருமை. கல்வி அமைச்சர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி அதை நினச்சி பார்க்கணும். அவர் அதை விட்டு இன்றைக்கி ஆளுங்கட்சி ஒன்று இருக்குது, எதிர்கட்சி ஒன்று இருக்குது. ஒன்று நீங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கணும், இல்லைனா எதிர்கட்சியில் இருக்கணும். நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டீங்க, உங்களை அமைச்சராகாச்சு, உங்களை திருப்திப்படுத்தியாச்சு. நீங்கள் ஏன் இன்னும் வந்து ஸ்டாலினை வந்து பாராட்டணும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் அந்த கூட்டணியில் தொடர்றோம், இந்த கூட்டணியில், அது எப்படி 2 கப்பலில் ட்ராவல் பண்ண முடியும்? நீங்கள் என்னை கேட்டால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முழுமையாக தளபதி பின்னாடி வந்து அவருக்கு ஆதரவாக இருக்கணும். விமர்சனம் பண்ணட்டும், விமர்சனத்தை தளபதி அன்போடு வரவேற்கிறார் என்ற சொல்லுங்கள். அன்றைக்கி கூட சட்டமன்றத்தில் பேசுகிறாரு, உங்களுடைய நல்ல விமர்சனங்கள் இருந்தால் சொல்லுங்கள், அதை எடுத்துக்குவோம், பரிசீலித்து செய்வோம்னு தான் சொல்கிறார். அதனால் திருமாவளவன்ட்ட கொஞ்சம் குழப்படி இருக்குது, அதை தீர்த்துக்கிட்டு ஒரே பக்கமாக தளபதி விஜய்க்கு சப்போர்ட்டாக இருந்துட்டாருன்னா அவருக்கும் நல்லது, தமிழகத்திற்கும் நல்லது, எதிர்காலமும் அவருக்கு சிறப்பாக இருக்கும் என்பது தான் என்னுடைய கருத்து. கம்யூனிஸ்ட்டுகளுமே பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இரட்டை நிலைப்பாட்டில் இருக்க மாதிரி இருக்குல்ல. ஏன் அப்படின்னா இப்போ முத்தரசன் உட்பட நேற்று வந்து முத்தரசன் அவர்கள்லாம் வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர் கூட சேர்ந்து ஒரு திருமண விழாவில் பங்கேற்கிறாங்க. அப்போ அவர் வந்து ஒரு குட்டி கதை சொல்கிறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுல்ல. கம்யூனிஸ்ட்டுகளோட நிலைப்பாடுமே வந்து இன்னும் புரியாத புதிராகவே இருக்குல்ல. ஆனால் கம்யூனிஸ்ட்டுகள் தலைவரான சண்முகத்தை விமர்சனம் பண்ணி முரசொலியில் வந்து ஒரு தலையங்க எழுதுறாங்க. அப்புறம் கொள்கை புடலங்கா இல்லை அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. இப்போ இது எப்படி எடுத்துக்கிட்டு? இல்லை, கம்யூனிஸ்டுக்காரங்களை பொறுத்தவரை நான் பார்க்குறது அவங்களுடைய விமர்சனம் ஆரோக்கியமாக தான் இருக்கும்னு மக்களும் நம்புகிறாங்க. தளபதியும் அப்படி தான் எடுத்துக்குவார். அதனால் அவங்க வந்து சமூகத்துக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து போராடுறவங்க தான். சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவாங்க, அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. கம்யூனிஸ்ட்டை பொறுத்தளவில் தளபதிக்கு ரொம்ப தெளிவான ஆதரவோடு இருக்கிறாங்கங்கிறது தான் என்னுடைய பார்வை. சார்,
அமைச்சர் ஏவாவேலு மீதான அந்த ஒரு வழக்கு, டிவிஎஸ்சி வழக்குக்கு அப்புறமா வந்து பல பேர் கேட்குற விஷயம் பார்த்தோன்னா, அடுத்து எந்த முன்னாள் அமைச்சர், சேகர் பாபுவா, செந்தில் பாலாஜியா, KN நேருவா அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போயிட்டே இருக்கு. ஆல்ரெடி KN நேரு மீதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை இல்லை, நீங்கள் சட்டமன்றத்திலேயே நாங்கள் இப்போ தளபதி அந்த டயலாக் சொல்லும்போது தொட்டவனை விடமாட்டோம் தொடவும் மாட்டோம்னு சொன்னப்போ இவருக்கு கல்லடுது. ஏன்னா இவருக்கு வந்து அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறாரு, அடுத்து உள்ளே போகிற ஸ்டேஜில் இருக்கார். விசாரணையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்டேஜ் ஸ்பீடப் பண்ண வேண்டிய தமிழக காவல்துறை வந்து சில விஷயங்களை செய்யணும், ஆதாரங்களை கொடுக்கணும். அதை கொடுக்க போகிறாங்க, உள்ளே போகிறாரு, அது வேறு விஷயம். நீங்கள் வந்து அடுத்து வந்து அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் வரிசையாக சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு முன்னாள் எல்லா அமைச்சர்களுமே ஊழல்வாதிகள் தான். நம்ம தமிழருவி மணியன் ஐயா சொல்லுவார், கடந்த 50 ஆண்டுகளில் வந்து உங்களுடைய நிலை எப்படி இருந்தது, இப்பொழுது எப்படி இருக்கிறது? மிகச் சாமானியனாக இருந்த நீங்கள் இன்றைக்கு படோடோபம் பொருந்திய மக்களாக பொருளாதாரத்தில் வந்து கோடான கோடிகளை வைத்திருக்கிறீர்கள், செல்வாக்கு இருக்கிற பல தொழில் வைத்திருக்கிறீர்களே, எங்கே இருந்து வந்தது, என்ன தொழில் செய்தீர்கள்? அனைத்தும் அரசியலை வைத்துக்கொண்டு, ஆட்சியை வைத்துக்கொண்டு சுரண்டி குளுத்த பணம் தானே அப்படின்னு கேட்பார். அதை தான் சொல்ல தோணுது. சுரண்டியாச்சு. கடவுளாக பார்த்து ஒரு நல்ல முதல்வர் தளபதியை நம்ம கொடுத்துருக்காரு. இந்த ஓட்டைகள் அடைக்கப்பட்டு பொருளாதாரத்தில், நிர்வாகத்தில் உயர்ந்த ஒரு ஆட்சியை தமிழகத்தில் தளபதி அவர்கள் தருவார்கள். அதையும் தாண்டி பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பல பேர் சொல்கிற விஷயம் வந்துன்னா, இன் ஃபியூச்சரில் வந்து தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் வந்து ரெண்டே விஷயத்தோட நோக்கி தான் நடக்கணும். திமுக கூட இப்போ வந்து இப்போ இருக்க நிலைமையில பார்த்தீங்கன்னா, திமுக வந்து ஒரு வலுவான கட்சியாக கிடையாது. எனக்கு கூட எந்த ஒரு பெரிய கட்சியுமே வந்து கூட்டணி கிடையாது. காங்கிரஸ் இந்த பக்கம் வந்துருச்சு. எப்பயுமே கூட இருந்த விசிகா, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் எல்லாமே வந்து திமுக விட்டு தனித்து வந்துருச்சு. அதிமுக சேர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அமமுக, பாமக போன்ற கட்சிகளும் சேர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா தனித்து நிற்கலாமா, அதை பரிசீலனை பண்ணுறோன்னு சொல்லிட்டு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வந்து அந்த திருவாரூர் கல்யாணத்தில் பார்த்தேன். அந்த கல்யாணத்தில் இல்லை தனித்து விடப்பட்டாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, அந்த இதில் நம்ம அதிமேதாவி மத்திய அமைச்சர் ஸ்வக்ரம் புகழ் ராஜா தான் அந்த யோசனையை சொல்லியிருக்காரு. தலைவராக முடிவெடுங்க, தனியாக இருங்க, நம்ம தான் அப்படின்னு. அருமையான யோசனை. இதோட காலியாயிரும், ஒன்றும் இருக்காது, திமுகவே இருக்காது. தனித்து எல்லாரும் நின்னா எங்களுக்கு வந்து தாவேகாவுக்கு இதை விட மிகப்பெரிய அருமையான ஒரு நல்ல செய்தி எதுவும் இல்லை. திமுக ஒன்றே அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா பெரிய விஷயந்தான். திமுக ஒரு பக்கம், எடப்பாடி ஒரு பக்கம், தாவேகா ஒரு பக்கம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் கடந்த தேர்தல் மாதிரி நடந்தால் கூட அதை கணக்கு பண்ணி பாருங்கள். ஓட்டுகள் நாங்கள் தனியாக தானே நின்னோம், நாங்கள் யார் மேலேயும் சவாரி பண்ணலையே. அதனால் நடக்கட்டும். அது நடந்தால் மிகச்சிறப்பான ஒரு முடிவுரை திமுகவுக்கு எழுதப்படும். அதை தான் மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் அதை தான் எதிர்பார்க்குறோம். எழுதப்பட முடிவுரை திமுகவுக்கு இதோடு எழுதி முடித்து அவங்க கணக்கு சொன்னதெல்லாம் போதண்டா சாமி, வீட்டுக்கு போங்கப்பா, ரெஸ்ட் எடுங்கப்பான்னு அனுப்பி வைப்போம்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ இந்த இடத்துல இன்னொரு பிளேயர் பற்றின டிஸ்கஷன் வருதுல்ல. அண்ணாமலை வந்தார் அப்படின்னா, அண்ணாமலைக்கும் விஜய்க்குமான ஒரு போட்டி, இளைஞர்கள் 2 பேருமே இளைஞர்களாக இருப்பாங்க. அப்போது அந்த ஒரு போட்டின்றது எப்படி இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, அண்ணாமலைக்கு வந்து நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது மக்கள்கிட்ட. அவனா ரொம்ப படித்தவங்க, மெத்த படித்தவங்க, பாரதிய ஜனதாவின் இன்னொரு பிம்பமாக அவர் வந்து நிற்பார் ஒழிய பெரிய அளவில் தளபதியோட போட்டி போடுற அளவுக்கு வர்றது மாதிரியான ஒரு மக்கள் செல்வாக்கு அவர்கிட்ட இருப்பதாக நான் கருதவில்லை. ஏன்னா அந்த கிரவுண்ட் லெவல் அரசியலையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த இதில் பார்க்குறப்ப இப்போ அவரை பற்றிய பேச்சு, போக்குவரத்து, அவர் பாரதிய ஜனதாவில் இருக்கையில் செஞ்சது அப்படின்னா, அவர் அவர் பேசுகிற ஸ்டைலு, அவர் நடந்துக்கிற விதம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரொஃபைல் அரசியல் தான். அவர் கீழ்மட்டத்துக்கு வரமாட்டார். அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது பாரதிய ஜனதாவினுடைய இன்னொரு பார்ட்டு, அவ்வளோதான். அவங்க கூட்டணி கட்சிக்கு அவங்களா ஒரு கட்சியை உருவாக்கி வச்சுக்கிருக்காங்க. நம்ம திமுகவிட்ட போய் ஏன் நிற்கணும், அதிமுக இவரை ஒருத்தரை உருவாக்கி வச்சுக்கிட்டோம்னா அதிமுகலேருந்து பிரிஞ்சு போகிறவங்களுக்கு இப்போ விஜய் தான் ஒரே வழியாக இருக்குது. இன்னொரு வழியும் கிடைக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். திமுககாரங்களை தளபதி வந்து கன்சல்ட் பண்ணாமல் இருக்கிறாரு. திமுககாரங்க போய் வேணால் அண்ணாமலையோட சேர்ந்துக்கலாம். இல்லை, அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இருக்கு, கண்டிப்பாக. வந்து டேரக்டாக வந்து பாஜகவோட கூட்டணி வைக்க முடியாது. ஏன்னா அண்ணாமலை இப்போதைக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட அரசியலோட இன்னொரு சார் அதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்திருக்கு சார். பாரதிய ஜனதாவில் முதல் கூட்டணியை அவங்க தான் சார் எடுத்துட்டு மத்திய அரசாங்கத்தில் அங்கம் வச்சுக்கிட்டு மாநிலத்தில் ஒரு கொள்கை, மத்தியில் மறு கொள்கைன்னு கலைஞர் சொன்னார். அதனால் திமுககாரங்களுக்குன்னு கொள்கைலாம் ஒன்றுங்க பேசுவாங்க, நல்லா வாய்க்கிலேயே கொள்கை அப்படின்னு பேசுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தன்மானம்பாங்க. இதெல்லாம் சும்மா பேச்சளவில் தான் இருக்கும் மொழியே, செயலில் இருக்காது. சும்மா மேடைக்கு பேசுகிறது சார். கீழே இறங்கி வந்தால் எல்லாம் ஆப்போசிட்டாக தான் இருக்கும். அதனால் அவங்க பேச்செல்லாம் பெருசாக நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு விஷயம் பேசுகிறாரு அப்படின்னா வந்து அவர் வந்து இந்த லைம்லைட் பாலிடிக்ஸே பண்ணிட்டு இருந்தவர் இருந்தப்பவே, திமுக ஆளுங்கட்சியாக இருந்தப்பவே திமுகக்கு எதிரான பல விஷயங்களை வந்து பேசி
பரபரப்பான விஷயங்களை கொண்டு போனவர். இப்போ அதே மாதிரியான விஷயங்களை விஜய் அவர்களுக்கு எதிராக அவர் பண்ண மாட்டாருன்னு என்ன ஒரு நிச்சயம் பண்ணட்டும்னு தான் நான் சொல்கிறேன். எங்கள்கிட்ட வந்து மடியில் கணா இருந்தது தானே வழியில் பயம். இப்போ வந்து அவர் செந்தில் பாலாஜி மேட்டரை எடுத்துகிட்டு பெரிய ஹைலைட் பண்ணார். அறப்போர் இயக்கத்துக்கும் அடுத்து அவர் தான் பண்ணார். சந்தோஷம். நாங்கள் தான் எங்களை தான் தொடவும் மாட்டோம்னு சொல்லிட்டோமே. தொட்டவனையும் விட மாட்டோம்னு தான் சொல்கிறோம். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்க நீங்கள். எங்கள் அமைச்சர்கள் யாருக்கும் தளபதி சொன்னது மாதிரி அந்த பணத்தை பற்றிய ஆசையோ பொருளை பற்றிய ஆசையோ யாருக்கும் இல்லை. மக்களுக்கு செய்யணும், மக்கள் பணி மக்கள் பணி மக்கள் பணி, அதில் தான் கவனமாக இருக்காங்களோ ஒழிய செய்யட்டும். அது போல் செஞ்சால் நல்லது தானே. நமக்கு என்ன பண்ணுவார்? ஆள் கிடைக்காது. பழைய கேஸு தான். திமுக கேஸையும் அண்ணா எடப்பாடி கேஸையும் தான் எடுக்கணும். வேறு ஒன்றும் கிடையாது எடுக்கிறதுக்கு. ஆனால் இன்னும் ஒரு சில பேர் சொல்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, பல கட்சியிலேருந்து வந்து சேர்றவங்களால வந்து விஜய் அவர்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே. ஏன் அப்படின்னா, இப்போ ஏற்கனவே செந்தில் பாலாஜி விஷயம் தான். செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவில் இருந்தப்ப பண்ண ஒரு மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா, திமுகவில் இருக்கிறப்ப வந்து அவர் தண்டனை பெற்றார். அந்த வழக்கில் வந்து சிறை செல்லனை இருந்தது. அதே மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போது இங்கே அது மாதிரி நடக்காது. எப்படி சொல்கிறேன்னு கேளுங்க. செந்தில் பாலாஜி என்கிற ஒரு அரசியல் புரோக்கர் என்ன பண்ணுறாரு, ஒரு லாபி பண்ணி அதிமுகவில் போய் வேகமாக எல்லாரையும் முந்திக்கிட்டு போய் அமைச்சராகிற ஒரு சூழ்நிலைக்கு அவர் வர்றார். அதுக்கு அவர் என்னென்ன கொடுத்தாரு வச்சாரு பண்ணணும் அதெல்லாம் பேசணும்னா அசிங்கம். அதே ஆள் நேரடியாக டிடிவி தினகரன்ட்ட போகிறாரு. அங்கே போய் அவங்க ஆளுங்கட்சி எல்லாருன்னா கூட டிடிவிக்கு அடுத்த நிலைக்கு வர்றாரு. அங்கேருந்து நேராக திமுகவுக்கு வர்றாரு. ஸ்டாலின் ஃபேமிலியை நெருங்குறாரு, அமைச்சராகிறார். அப்படி ஒரு சூழ்நிலை தாவேக்காவில் ஒரு காலமும் நடக்காது. அப்படி ஒரு டக்குன்னு ஒரு ஆள் வந்து எதுவும் பண்ணிடவே முடியாது. ஏன்னா இது வந்து சாமானிய மக்களுக்கான ஒரு கட்சியாக இதை வளர்த்து எடுக்கணும். சாமானியர்கள் இதில் வந்து பங்கு பெறணும். மக்களுக்கான பணியாக இதை சிறப்பாக நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுல தளபதி ரொம்ப தெளிவாக இருக்கார். அதனால் அதட்டம் ஒரு விஷயம் இங்கே நடந்துடாது. முன்னாள் அமைச்சர்கள் வந்து சேர்ந்தவங்க கூட அவங்களெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எதுவும் பதவி கொடுக்குறதா இருந்தாங்க கூட அதெல்லாம் சரி பண்ணி தான் கொடுப்பாங்களே. அந்த சிந்தனையை விட்ட பிற்பாடு தான் அவங்களுக்கு பதவியே கிடைக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி தாவேக்காவில் இருக்குது. எஸ்பி வேலுமணி உட்பட பலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் வந்து பதவியை திருப்பி கொடுத்துருக்காரு. திடீர்னு இவ்வளோ நாளாக வந்து காக்கு வச்சுட்டு திடீர்னு இந்த பதவியை திருப்பி கொடுக்கணும்னு காரணம் என்ன? இல்லை, இப்போ விஜயபாஸ்கர் மாதிரி மாவட்டத்துக்கு ஒரு மந்திரி முன்னாள் அமைச்சர்கள் வெளியில் போனாங்கன்னா செலவு பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது. ஒரு அமைச்சருக்கும் இப்போ வந்து அம்மா இருந்தது மாதிரியோ புரட்சி தலைவர் இருந்தது மாதிரியோ அவரோட தனிப்பட்ட பிம்பத்துக்காண்டி கட்சி இல்லை. மாவட்டந்தோறும் இருக்கிற அந்த முன்னாள் அமைச்சர்களுக்குன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அவங்க அமைச்சரை வந்து செலவு பண்ணி நல்லது கெட்டது செஞ்சு அந்த பிம்பத்தை எல்லாம் ஒருங்கிணைச்சி தான் அதிமுக இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்குது. அதையும் மிஸ் பண்ணிட்டோம்னா உள்ளதும் போச்சுடா நொல்ல கண்ணன் ஆயிடும்னா இப்போது லேசாக கண் விழிச்சு பார்க்குறாரு நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு கொடுத்துருக்காரு. இப்போது விஜயபாஸ்கர் மாதிரி அடுத்தடுத்த நிலைமை வந்துடக்கூடாது அப்படின்னு தாண்டி உடனே எல்லாருக்கும் பதவி கொடுத்துட்டாரு. அதனால் நம்ம தாய்க்கழகம் ஒரு காலத்தில் நம்மலாம் இருந்தோங்கிறதுல அந்த கட்சியை இனியாவது எடப்பாடி வந்து காவந்து பண்ணணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதுக்கப்புறம் யாராச்சும் வருவாங்களா? விஜயபாஸ்கர் தான் இறுதியாக இருப்பாரா? இன்னும் பல பேர் அது தொடரும். நிறைய பேர் வந்து வேண்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து தளபதியை நேராக சந்தித்தா தான் நான் சேரலான்ட்டு சில பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அது எனக்கு தெரியும். அப்படி ஒரு நிலைமை வந்தால் ரொம்ப நிறைய பேர் வந்து முன்னாள் தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா அங்கே இருக்குது. கதவு முற்றிலும் இங்கே திறக்கப்படலை. ஒரு லேசாக ஒரு கேப்புக்குள்ளே தான் எல்லாம் வர்றாங்க. பெரிய அளவில் கதவை திறந்தாச்சுன்னா 2 கட்சியிலேருந்துமே நிறைய வர ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த இடம் கொஞ்சம் வந்து அழுக்கான மனிதர்கள் இருக்கிற சூழ்நிலை உருவாகக்கூடாது அப்படிங்கிறதுல தாவேக்கா தலைமை தெளிவாக இருக்கிறது தான் நான் கருதுகிறேன். ஓகே சார். ஓகே சார். இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணார் நேரத்தை உங்களுக்கு பாருங்க. நன்றி.